ஹே யூடிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இது வந்து ஃபெஸ்டிவலோட கண்டினியூஷன் vlog தான். மறுபடியும் வந்து லாங் வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து 1 வீக் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ நான் சொன்னேன் இல்லையா லாஸ்ட் வீடியோவில், நான் வந்து மார்னிங் சிம்பிளாக பூஜை பண்ணிட்டு போயிட்டு தூங்கிட்டேன் அப்படின்னு. தூங்கிட்டு எழுந்திரிச்சு வந்து உட்காந்தேன்னா பார்த்தா ப்ரௌனி வந்து சாமி அறையில் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். நான் வந்து அப்படியே கிளிப் எடுத்தேன். லைக் ஒரு 2-3 ஹவர்ஸ் கிட்ட தூங்கிட்டேன். தூங்கினதுக்கு அப்புறமா தான் வந்து எழுந்திரிச்சிட்டு கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸேஷனாக உட்காந்துட்டு மறுபடியும் வந்து வேலை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா நைவேத்தியக்கு வந்து மார்னிங் ஒன்றுமே வந்து படைக்கல சாமிக்கு. ஸோ ஈவினிங் போல் தான் வந்து எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு பூஜை பண்ணேன். ஸோ எல்லாம் ஒரு ஈவினிங் வந்து ஒரு 6 கிட்ட எல்லாம் பூஜை பண்ணிட்டோம். சாமிக்கு வந்து எல்லாமே பண்ணிட்டேன். நைவேத்தியத்துக்கு வந்து புளி சாதம், லெமன் சாதம், தயிர் சாதம், அப்புறமா இதை கொண்டக்கடலை வறுத்தது எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் சாமிக்கு. அதுக்கப்புறமா வரவங்களுக்கு வந்து வெத்தலை பாக்கு கொடுக்கணும் இல்லையா, அது வந்து செப்பரேட்டாக எடுத்து வச்சுட்டேன். வெத்தலை பாக்கு, ப்ளவுஸ் பீஸ் எல்லாமே. அங்கே டி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னா, டியோட அக்காவுக்கு வந்து சாரீ வாங்கியிருந்தோம். ஸோ அது வந்து செப்பரேட்டாக கொடுக்கலான்ட்டு அவங்களுக்கு வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டோம். ஸோ சிம்பிளாக தான் வந்து பூஜை எல்லாமே பண்ணோம் அன்றைக்கி. ஃபெஸ்டிவல் முடிஞ்ச 1 மந்த் ஆகிடுச்சு. இப்போ தான் வந்து அப்லோடே பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ சாரி காய்ஸ். அப்புறமா நீங்கள் எல்லாம் வந்து கணேச சதுர்த்தி எப்படி வந்து செலிப்ரேட் பண்ணுங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்குள்ளேயே வந்து விஜயதசமி வந்துடும் நினைக்கிறேன், பார்க்கலாம். பட் ஓகே, ஸோ கண்டினியூ பண்ணலாம் வாங்க. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா, பேக் டு பேக் ஒர்க் இருந்ததுனால வந்து ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ் அவுட் ஆகிட்டேன். அன்றைக்கி வந்து ஃபுல்லாக எனர்ஜியே கிடையாது. அதுலேயும் வந்து இப்போல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதை வந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன் இல்லையா. ஸோ அதனால தான் வந்து மெயினாக அந்த மாதிரி ஆயிடுச்சு. நாங்கள் வந்து எப்போவுமே வந்து மார்னிங்கே 2 பேரும் எல்லாமே பண்ணிட்டு பூஜை பண்ணிட்டு தான் வந்து தூங்குவோம். பட் இந்த வாட்டி வந்து மார்னிங் பூஜை பண்ணுறதுக்கு வந்து சுத்தமாக எனர்ஜி இல்லை 2 பேருக்குமே. பட் ஸ்டில் வந்து பண்ணணும் இல்லையா. அதனால வந்து நான் குளிச்சுட்டு வந்து பூஜைலாம் பண்ணிட்டேன். டி வந்து ஈவினிங் தான் வந்து ரெடி ஆகிட்டு பூஜை மறுபடியும் சேர்ந்து பூஜை பண்ணோம். பட் என்ன அப்படின்னா யாரும் இல்லை. ஸோ நாங்கள் தனியாக இருக்கிறதுனால வந்து எங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து இப்படியே பண்ணணும் அப்படி அது எல்லாமே வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. நமக்கு எந்த மாதிரி சாமி கும்பிட வருமோ அந்த மாதிரி தான் வந்து நாங்கள் சிம்பிளாக பண்ணுவோம். பக்கா ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி எல்லாம் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டால் கிடையாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் சில பேர் வந்து ஃபுல் கம்ப்ளீட்டாக ஸ்டெப் பை ஸ்டெப் பூஜை பண்ணுவாங்க. அது வந்து எனக்கு இன்னுமே வரல. பட் ஃப்யூச்சரில் அதையும் வந்து நான் கற்றுக்கிறேன். பட் இப்போதைக்கு வந்து சாமிக்கு வந்து அலங்காரம் பண்ணிவிட்டு சாமிக்கு படைக்கிறதுக்கு எல்லாமே பண்ணிவிட்டு சிம்பிளாக பூஜை பண்ணி முடிச்சிடுவோம்.